السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حافظوا على الصلاة والصلاة الوسطى أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة مفتاح الجنة أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த நல்ல காரியங்களை எடுத்துரைக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்துரைக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்த்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா உலகத்திலே வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துவாவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் அல்லாஹுவின் அன்பளிப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தை நாம் அடைவதற்கும் ரமலான் நம்மை வந்து அடைவதற்கும் இன்னும் சற்று ஏறக்குறைய 4 ஜும்மாக்கள் மாத்திரம் இருக்கிற இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவன் இது ஒரு ரமலானை முழுமையாக அடைந்து அதில் நற்கர்மங்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் பேருதவி, பேர் உபகாரம், பேரருள், இஸ்லாத்தில் இருக்கிற, ஈமானில் பயணிக்கிற, ஷரீஅத்தில் வாழும் வாய்ப்பையும் பாக்கியத்தையும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். வாழ்க்கை என்பது இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற வரம். வாழ்க்கையை அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா ஏன் நமக்கு வரமாக வழங்கினான் என்றால், வணங்குவதற்காக வேண்டி. வணக்கம் ஏன் இறைவனை நெருங்குவதற்காக வேண்டி என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா திருமறையில் நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னதோடு மட்டும் நிறுத்திவிடாமல், வணக்கம் என்பது கட்டாயமாக நீங்கள் செய்தே ஆக வேண்டும், அதை ஒரு கட்டாய கடமையாக நான் ஆக்கியிருக்கிறேன் என்பதை, வணக்கத்தை குறித்து ஒவ்வொரு வணக்கத்தையும் குறித்து இறைவன் வித்தியாசமான கட்டளைகளை திருமறையின் வாயிலாக சொல்லுகிறான். என்றால் வணக்கம் என்பது வணங்குங்கள் என்று சொன்னதோடு அல்லாஹ் நிறுத்திவிடாமல் வணங்க வேண்டும். வணக்கம் என்பது கட்டாய கடமை என்பதை இறைவன் நமக்கு சொல்ல மறக்கவில்லை. அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஒவ்வொரு வணக்கத்தை குறித்தும் பல்வேறு விளக்கங்களும் விவரங்களும் அதனுடைய சிறப்பான நன்மைகளை குறித்தும் குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறது. நன்மைகளை மட்டும்தான் பேசுகிறதா என்றால், மறுபக்கத்தில் அதை யாரெல்லாம் செய்யவில்லையோ அந்த பாவத்திற்கான வேதனையும் தண்டனையும் குர்ஆன் எச்சரிக்கையாகவும் நமக்கு சொல்லித்தர மறக்கவில்லை. வணக்கத்தின் வகைகள் பல வகையாக வணக்கங்களை நாம் பிரிக்கலாம். சில வணக்கங்கள் இபாதத்துகள் இருக்கிறது, ஆயுளில் ஒரு முறை மட்டும்தான். சில வணக்கங்கள் இருக்கிறது, வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான். சில வணக்கங்கள் இருக்கிறது, மாதத்திற்கு ஒரு முறை. சில இபாதத்துகள் இருக்கிறது, வாரத்திற்கு ஒரு முறை. சில இபாதத்துகள் இருக்கிறது, தினம் தினம் நாம் செய்ய வேண்டும். அந்த தினம் தினம் செய்ய வேண்டிய வணக்கத்தின் வரிசையில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா கூடுதலான கவனத்தை நீங்கள் தொழுகையின் பக்கம் செலுத்த வேண்டும் என்று அகீமுஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று இறைவன் சொல்வதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல் குர்ஆனில் மட்டும் சற்று ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தொழுகையின் அவசியத்தை குறித்து, தொழுகையின் அவசரத்தை குறித்து இறைவன் பேசுகிறான். அல்லாஹ் ஒரு முறை 2 முறை சொன்னாவே அதனின் முக்கியத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
ஆனால் 100க்கும் மேற்பட்ட முறை இறைவன் அல்லாஹ் ஜல்ல தஆலா தொழுகையின் அவசியத்தை குறித்தும் அதனின் அவசரத்தை குறித்தும் பேசுகிறான் என்றால் தொழுகை என்பது எந்தளவிற்கு நிலைநாட்டப்பட வேண்டியது, அதை தொடர்ந்து தொழ வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவத்தை திருமறையிலிருந்து நம்மால் தெளிவு பெற முடிகிறது. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய வணக்கம் என்பது 2 வகை. ஒன்று உடல் சார்ந்த வணக்கம், இரண்டாவது பொருள் சார்ந்த வணக்கம். இந்த 2 வணக்கங்களில் அல்லாஹ் ஜல்ல தஆலா இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளாக இருக்கிற கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி. கலிமா இருக்கிறது, ஆயுளில் ஒரு முறை சொன்னால் கடமை நீங்கி விடுகிறது. தொழுகைக்கு பின்னால் 3வது கடமையாக இருக்கிற நோன்பு, அந்த நோன்பை கட்டாயமாக ஒவ்வொரு முஃமினும் வைத்தே ஆக வேண்டும். இல்லை என்னால் முடியல, நான் நோயாளியாக இருக்கிறேன், அல்லது வெகு தூரத்தில் பயணப்பட வேண்டியது இருக்கிறது, பயணத்தில் செல்ல வேண்டும் என்றால் நோயாளி பயணிக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அவர் மற்றொரு நாள் நோன்பு வைக்கட்டும் என்று குர்ஆன் நமக்கு அந்த சட்டத்தை சொல்லித் தருகிறார். ஜகாத்தும் அப்படித்தான், கொடுத்தே ஆக வேண்டும். யார் தெரியுமா? வசதி படைத்தவர்கள் மட்டும்தான். ஜகாத்திற்கு தகுதியானவர்கள் மட்டும்தான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். எல்லா நபர்களும் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. அதுபோல இஸ்லாத்தினுடைய 5வது கடமையாக இருக்கிற ஹஜ்ஜை எல்லா மனிதர்களும் செய்து ஆக வேண்டும் என்ற கடமை அல்ல. யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ, ஹஜ்ஜிக்கு சென்று வருகிற அளவிற்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ, சில பேர் படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு ஹஜ் கடமை அல்ல. பண வசதியும் இருக்க வேண்டும், பயணத்தின் வசதியும் இருக்க வேண்டும், 3வது உடல் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். இப்படி 3ம் சேர்ந்தால் மட்டும்தான் ஹஜ்ஜி அவர்கள் மீது கடமையாக ஆகுகிறது. இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கடமைகளிலும் அதற்கென்று சில விதிவிலக்குகள் இருக்கிறது, அதற்கென்று சில கூடுதலான அனுமதிகள் இருக்கிறது. ஆனால் தொழுகையின் விஷயத்தில் மட்டும்தான், யா அல்லாஹ், நான் இதனால தொழுகையை விட்டுட்டேன், அந்த வேலையினால் விட்டுட்டேன், இதனால் என்னால் செய்ய முடியல, அதனால் என்னால் தொழ முடியல என்ற எந்த காரணத்தையும் இறைவன் தொழுகையை விஷயத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிற தெளிவு என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, தொழுகையை விடுவதற்கான அனுமதி யாருக்குத்தான் இருக்கிறது? தொழுகையை விடுவதற்கான அனுமதி 2 பேருக்கு மட்டும்தான் தொழுகையை விடுவதற்கான அனுமதி இருக்கிறது. மற்ற யாருக்கும் அவர் பயணத்தில் இருக்கட்டும், அல்லது உடல்நலம் இல்லாமல் வீட்டிலே கை கால் விழுந்தவராக இருக்கட்டும், அல்லது வீட்டிலே மாபெரும் ஒரு பணிசுமை அவருக்கு இருக்கட்டும், அல்லது கடமைகள் விஷயத்தில் பல்வேறு குமரிகளை திருமணம் செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது என்று இருக்கட்டும், அல்லது பல்வேறு அலுவலகங்களை இவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று இருந்தாலும் தொழுகையின் விஷயத்தில் அதை விடுவதற்கு எந்த காரணத்தையும் இறைவனுக்கு முன்னால் சொல்ல முடியாது, சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த நேரத்தில் தொழுகையை விடுவதற்கான அனுமதி 2 பேருக்கு மட்டும்தான். ஒன்று நோயாளி, 2வது பைத்தியம். நோயாளி என்றால் கோமாவில் இருக்கிறாரு, ஐசியூவில் இருக்கிறாரு, சுயநலம் இல்லாமல் இருக்கிறார். இப்படிப்பட்ட நோயாளிக்கு மட்டும்தான் தொழுகையை விடுவதற்கான அனுமதியை மார்க்கம் தருகிறது. ஒரு சின்ன நோய், கால் எடுத்தாச்சு, விரல் 2 கட் பண்ணிட்டாங்க, அல்லது ஜுரம் அடிக்குது என்று இருந்தாலும் அமர்ந்து தொழ வேண்டும். நின்று தொழணும், இல்லைன்னா அமர்ந்து தொழ வேண்டும், இல்லை என்றால் படுத்து கொண்டாவது தொழ வேண்டும். எப்படி இருந்தாலும் தொழுகையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அந்த விஷயத்தில் தெளிவை சொல்லித் தருகிறார். முதல் நோயாளியாக இருக்கணும், நோயாளி தொழுகையை விடலாம். எப்படி? அவர் கோமாவில் இருக்கணும், இல்லைன்னா ஐசியூவில் இருக்கணும். அந்த ஐசியூவில் இருப்பதற்கான நிபந்தனை என்ன? வரவங்கள்ட்ட பேசுறாருங்க, நான் யாருன்னு அவருக்கு தெரியுது, இப்படிப்பட்டவர் தொழுகையை விடுவதற்கான அனுமதி இல்லை. அவர் கோமாவிலும் ஐசியூவிலும் இருக்கிறார், அவசர சிகிச்சையில் இருக்கிறார். எப்படி தெரியுமா?
சுயநிலவு இல்லாமல் இருக்கிறாரே அவருக்குத்தான் தொழுகையை விடுவதற்கான அனுமதியை மார்க்கம் தருகிறது. இரண்டாவது, பைத்தியமாக இருக்கட்டும், பைத்தியமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பைத்தியம் தெரியுமா? மூல வளர்ச்சி கம்மிங்க, புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறார், அரைகுறை மனிதர் என்று சொல்லுவோமே, அவருக்கு நல்லது கெட்டது தெரியாது. அப்படிப்பட்ட பைத்தியமாக இருந்தால் தொழுகையை விடுவதற்கான அனுமதி இருக்கிறது. மற்ற யாருக்கும் எவருக்கும் தொழுகையை எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் விடுவதற்கான அனுமதி இஸ்லாத்தில் அறவே இல்லை என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்றால் தொழுகையின் விஷயத்தில் இன்றைக்கு நம்மில் பலர் அறிந்தும் அறியாமலும் அறவே தொழுகையை குறித்து அறியாமலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகையின் விஷயத்தில் கவனக்குறைவோடு இருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. எப்படிப்பட்ட முஃமின்கள்? அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஹாஷியூன். எந்த அடியார் தன் தொழுகையில் உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இறைவன் பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு தொழுகிறார்களோ அப்படிப்பட்ட முஃமின்கள் தான் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இம்மையினுடைய வெற்றி, நம் வாழ்வின் வெற்றி, மறுமையினுடைய வெற்றி தொழுகையில்தான் இருக்கிறது என்பதை, தொழுகையினுடைய அவசியத்தையும் அதன் அவசரத்தையும் இறைவன் திருமறையின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கலிமா மட்டும்தான் நம் வாழ்க்கையில் போதும் என்று நினைக்கிறோம் என்று நினைப்பது உண்மையில் காணல் நீராக இருக்கிறது. கலிமாவை தாண்டி கலிமாவின் வாழ்வை வாழ வேண்டும். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்குத்தான் மாபெரும் ஒரு ஏற்பாடாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அல் குர்ஆனையும் அன்னலாரையும் இந்த உம்மத்திற்கு தந்து பேர் உபகாரம் செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, தரக்கு துஃபீக்கும் அம்ரைன், இரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கிறேன், லன் ததில்லு, நீங்கள் அதை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் வெற்றியின் வாசலில் நிற்கிறீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று அல் குர்ஆன், இரண்டாவது என்னுடைய வழிமுறை என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் என்ன சொல்லுது? அகீமுஸ் ஸலா அகீமுஸ் ஸலா, 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காட்டினாங்க? தன்னுடைய 63 வருட காலங்களில் தொழுகை எப்பொழுது கடமையானதோ அப்பொழுதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வக்தினுடைய தொழுகையை கூட விட்டுவிடவில்லை, தொழாமல் இருந்ததில்லை. என்றால் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை, அதன் அவசியத்தை நம்மால் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் அப்னாஉ 7 சினீன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுவும்படி ஏவுங்கள், 7 வயதை அவர்கள் அடைந்து விட்டால். வதரிபூஹும் அலைஹா, அடித்து தொலை வையுங்கள், வஹும் அப்னாஉ 10 சினீன், 10 வயசு ஆயிடுச்சுனா அடிச்சாவது நீங்கள் தொலை வைக்க வேண்டும். தொழுகையின் அவசியத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவித்து கொடுக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். அன்னலாருடைய சபை, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, 2 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குள்ள ஓடி வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு முத்தம் கொடுத்துட்டு ஒருவரை வலது தொடையிலும் மற்றொருவரை இடது தொடையிலும் அமர வைக்கிறார்கள். சபை முடிகிறது. ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், நாயகமே, நீங்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் சய்யிதுல் அன்பியா, எல்லா படைப்புகளை விடவும் சிறப்பானவர்கள், அஷ்ரஃபுல் ஹல்க், ஈருலகத்துடைய தலைவர், நீங்கள் குழந்தைகளை போய் கொஞ்சி அது உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுதிக்கு குறைவாக இருக்கிறது என்று ஒரு நபித்தோழர் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் இல்லையா, பேர பிள்ளைகள் இல்லையா? பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பேர பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் நம்ம என்னுடைய தகுதியை மீறி அவர்களை நான் அன்பு காட்ட மாட்டேன் என்று சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன் உள்ளத்தில் இருந்து இறைவன் இரக்கத்தை எடுத்து விட்டான், நான் என்ன செய்வது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன குழந்தைகளை, பருவம் அடையாத குழந்தைகளை அன்போடு அரவணைப்போடு இருக்க வேண்டும் என்ற சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் விஷயத்தில் அடித்து தொலை வையுங்கள் என்றார்கள்.
தொழுகையின் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கடுகடுப்பாக கண்டிப்பாக இருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? கலிமா சொன்ன எல்லோருக்கும் சுவர்க்கம் நிச்சயம் சத்தியம். ஆனால் அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் வரைக்கும் தான் போக முடியும். அந்த சொர்க்கத்துக்கு உள்ள போகணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான வழியை சொன்னாங்க. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய நுழைவாயிலுடைய அந்த சாவி தொழுகையில் தான் இருக்கிறது என்று தொழுகையினுடைய அவசியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால் நாம் இங்கே யோசித்து பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தினுடைய நேரம் திங்கட்கிழமை வஃபாத் ஆகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மா தொழுகைக்கு பின்னாடி பள்ளிவாசலுக்கு சரியாக வந்து தொழ முடியல, தாமதமாக வராங்க. ஏன்னா கடைசி அந்த 3 நாட்கள் அவர்கள் சக்கராத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றி ஒழு செய்வாங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்தா ஒழு முறிஞ்சிடும். மீண்டும் ஒழு செய்வார்கள், மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவார்கள். ஒழு செய்வார்கள், மயக்கமுற்று கீழே விழுவார்கள். அபூபக்கரை தொலைவையுங்கள் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையினுடைய நேரம் வந்ததற்கு பின்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சஹாபிகள் தொழுதாங்களா என்று தன்னுடைய மனைவி ஐஷா ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிவதற்கான அன்றைய காலை ஃபஜ்ருடைய தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுகிறாங்க. தொழுது முடித்து விட்டு தன் வீட்டினுடைய திரையை விலக்கி பார்க்கிறார்கள். எல்லா சஹாபிகளும் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொலை வைக்கிறார்கள். இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள், ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள். என் உம்மத்து வெற்றியினுடைய பாதையில் நிற்கிறது என்பதை பார்த்து ஆனந்தப்பட்டார்கள் என்ற அந்த நபிமொழிகளை நம்மால் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. நான் சொல்ல வருகிற செய்தி, தன்னுடைய வஃபாத்தினுடைய நேரம் சக்கராத்தினுடைய அந்த நிலையிலும் கூட இந்த உம்மத்தினுடைய தொழுகையை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலான கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் தொழுகையின் விஷயத்தில் எந்த அளவிற்கு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அன்னலாரனுடைய அந்த வார்த்தையிலிருந்து வாழ்க்கையிலிருந்து நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தில் தொழுகையின் விஷயத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ நம்மிடத்தில் தொழுகை அந்த அளவிற்கு பொடுபோக்காக இருக்கிறது. இஸ்லாம் எவ்வளவு தொழுவணும்னு சொல்லுதோ, மறுபக்கத்தில் தொழுகையின் விஷயத்தில் நாம் பொடுபோக்காக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்தினுடைய நெருக்கம் வந்துவிட்டால் பல்வேறு அடையாளங்கள், கியாமத்தினுடைய அடையாளங்கள் நிகழும். அந்த அடையாளங்களில் ஒரு அடையாளம், ஒரு சஃபில் ஒரு மஸ்ஜிதில் 1000 நபர்கள் நின்று தொழுவார்கள், ஒருவரின் உள்ளத்திலும் கூட இறையச்சம் இருக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்ல வராங்க? அல்லாஹ்வுடைய கடமை என்கின்ற கடமை என்ற அந்த உணர்வோடு தொழ மாட்டார்கள். கடமைக்காக வேண்டி தொழுகிறேன் என்ற கவனக்குறைவோடு அவர்கள் தொழுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 நபர்கள் தொழுதாலும் ஒருவரின் உள்ளத்திலும் கூட இறையச்சம் இருக்காது, இறையச்சம் எடுக்கப்படும், கியாமத்து நாளுடைய அடையாளம் என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்றால் அந்த காலம் வந்துவிட்டதோ என்று யோசிக்க தோணுகிறது. தொழுகையில் எவ்வளவு அவசரம், தொழுகையில் எவ்வளவு வேகம். இன்றைக்கு இந்த உம்மத்தை அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் இறையச்சம் இல்லாமல் நாம் தொழுது கொண்டிருக்கிறோமோ என்று அஞ்ச தோணுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இன்பம் ஏற்பட்டால் அல்லது துன்பம் ஏற்பட்டால், ஏதோ ஒரு இனிமையான செய்தி கேட்டால் அல்லது இடையூறுகள் ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரைவார்களாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தள்ளாத வயது வந்து விட்டது, அவங்களும் அவங்களுடைய மனைவியும் கிளவி ஆயிட்டாங்க, கிழவன் ஆயிட்டாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இவங்களும் தள்ளாத வயதில் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவியும் இப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மலக்குகளிடத்தில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நான் தருகிறேன் என்று நீங்கள் சுபசெய்தி சொல்லிவிட்டு வாருங்கள். மலக்குகள் வருகிறார்கள் சுபசெய்தியை சொல்வதற்காக வேண்டி. வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், அவர்கள் தொழக்கூடியவர்களாக நாங்கள் பார்த்தோம் என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள் என்றால் தொழுகையை எல்லா நபிமார்களும் எல்லா நிலைகளிலும் தொழுதிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். காபத்துல்லாவை கட்டி முடிச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா,
யா அல்லாஹ் நான் தொழுகையை நிலைநாட்டணும், வமின் துர்ரியத்தி நான் மட்டும் இல்லை, என் குடும்பம், என் பாரம்பரியம், என் சந்ததிகள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்க வேண்டும் என்று ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டியதற்கு பின்னால் சொல்லுகிறார்கள் என்றால் தொழுகையினுடைய அவசியத்தை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜினுடைய இந்த பயணம், அந்த மேராஜினுடைய பயணத்தை குறித்து பல்வேறு விளக்கங்களையும் விவரங்களையும் நபிமொழியில் அன்னலார் பதிவு செய்கிற பொழுது, நான் புராக்கினுடைய வாகனத்தில் மஸ்ஜிதே அக்ஸாவை முன்னோக்கி சென்று கொண்டிருந்தேன். அங்கே ஒருவர் கபரில் ஒருவர் தொழக் கண்டேன். அவர் யார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்றார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழும் காலங்களிலும் தொழுதிருக்கிறார்கள். வாழ்க்கைக்கு பின்னால், மரணத்திற்கு பின்னால் மண்ணலையிலும் கூட அவர்கள் தொழுகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகையினுடைய அவசியத்தையும் அதன் அவசரத்தையும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த விஷயத்தில் கவனக்குறைவோடு கண்ணியக்குறைவோடு நாம் நடக்கிறோம் என்பது சந்தேகம் இல்லாத செய்தி. பத்ர் போர்க்களம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளோ 1000 பேர், 313 சஹாபிகள் மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். இரவு முழுக்க கூடாரத்தில் தொழுது 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 அந்த பத்ருடைய வெற்றிக்கு தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணிக்கையாக அல்லாஹ்விற்கு தந்தார்கள் என்றால் தொழுகையினுடைய அவசியம் எல்லா நேரங்களிலும் என்பதை அன்னலாரின் வாழ்விலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கந்தக்கு போர் இஸ்லாத்தில் ஒரு போர் நடந்துச்சு. அந்த போரினுடைய விவரம் என்னன்னா, எதிரிகள் 12,000 பேர் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் குறைவான பேர். மதீனாவை சுத்தி பல்ல நோண்டணும். எந்த அளவுக்குன்னா குதிரை தாவிவிடக்கூடாது, எந்த ஒரு மனிதர்களும் வந்துவிடக்கூடாது. அந்த அளவுக்கு மதீனாவை சுத்தி பல்ல நோண்டணும். சஹாபிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரவு முழுக்க பகல் முழுக்க பள்ளம் தோண்டுகிறார்கள். பசியோடு பட்டினியோடு கடுமையான குளிர்காலம், அந்த நேரத்திலும் கூட அவர்கள் பள்ளம் தோண்டுகிறார்கள். எல்லா சஹாபிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, எதிரிகளுடைய நிலையை யார் அறிந்து வருவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு மத்தியில் கேட்டாங்க. எப்ப எந்த ஒரு விஷயமானாலும் எல்லா சஹாபிகளும் போட்டி போட்டு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் நான் செய்கிறேன், மார்க்கத்திற்காக வேண்டி நான் முன் வருகிறேன். எல்லா சஹாபிகளும் அமைதியா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான குளிர், கடுமையான பசி, பலகீனத்தை புரிந்து கொண்ட பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபத்து இப்னு யமான் அவங்களை அழைச்சி சொன்னாங்க, எதிரிகளுடைய நிலையை குறித்து செய்தியை அறிந்து பாருங்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு எதிரிகளின் கூடாரத்திற்கு போய் அந்த செய்திகளை சேகரித்துக் கொண்டு மீண்டும் வருகிறார்கள். எல்லா சஹாபிகளும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். வஹுவ காயிமுன் யுஸல்லி, அவர்கள் தொழ நான் கண்டேன் என்று ஹதரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும் தொழுகை என்பது அவசியமானது. மழை வரவில்லையா, மழைக்கான தொழுகையை நாம் தொழுதிருக்கிறோம். கடுமையான கோடை காலமா, வெயில் காலமா, ரப்பே எங்களுக்கு மழையை கொடு என்று ரப்பிடத்தில் கேட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு தேவையா, ஹாஜத் ரஃபீலை நீங்கள் தொழுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒருவர் ஏதாவது அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்திருந்தால் சுக்ரியா நஃபில், நன்றிக்காக வேண்டி 2 ரக்காயத்தை நீங்கள் தொழுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எப்படியானாலும் எதுவானாலும் தொழுகையின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை எல்லா சஹாபிகளும் அமர்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது என்றார்கள். சஹாபிகள் கேட்டாங்க, நாயகமே நாங்கள் தான் இங்கே இருக்கிறோமே, யாரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் அல்ல, நீங்கள் என்னுடைய தோழர்கள். எனக்கு பின்னால் என்னை பார்க்காதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள். சஹாபிகள் மீண்டும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய சகோதரர்களை நாளை மறுமையில் எப்படி நீங்கள்
இனம் காணுவீர்கள், அடையாளம் கண்டு கொள்வீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருவரிடத்தில் வெள்ளை நிற குதிரை ஒன்று இருக்கிறது, கருப்பு நிற குதிரை 1000 இருக்கிறது என்றாலும் அந்த கருப்பு நிற 1000 குதிரைக்கு மத்தியில் வெள்ளை நிற குதிரை ஒன்று இருந்தால் எப்படி உங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியுமோ, அதுபோல நாளை மறுமையில் இவர்கள்தான் என்னுடைய உம்மத்தினர்கள் என்று நான் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வேன். எப்படி தெரியுமா? அவர்கள் தொழுகையில் சஜதா செய்து செய்து 7 உறுப்புகளை பூமியில் பட்டு பட்டு அந்த உறுப்புகள் எல்லாம் நாளை மறுமையில் வெள்ளியை விட நிறம் அதிகமுடையதாக நட்சத்திரங்களை போன்று அந்த உறுப்புகள் எல்லாம் மின்னும். அதை வைத்து இவர்கள்தான் என்னுடைய உம்மத்தினர்கள் என்று நாளை மறுமையில் நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். என்றால் இந்த தொழுகையை வைத்துத்தான் நாளை நாம் நாயகத்தினுடைய உம்மத் என்பதற்கான அடையாளத்தை அண்ணலார் நபிமொழியிலிருந்து நமக்கு விளக்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில நமக்காண்டி ஷஃபாஅத் செய்வாங்க. இந்த உம்மத்திலே ஒரு மனிதர் நரகத்தில் இருக்கும் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. பெரும் கூட்டம் நரகத்திலே இருக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் சஜதாவில் விழுந்து, யா அல்லாஹ், என் உம்மத்து நரகத்தில் இருக்கிறாங்க, அவங்களை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு. அல்லாஹ் சொல்லுவான், நாயகமே நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, பின்னாடி அவங்க வருவாங்க. இல்லை யா அல்லாஹ், அவங்க உள்ள போவாம நான் உள்ள போக மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடை பாருங்கள். ஆனால் அந்த அன்பை பெற்றுக்கொண்டு நன்றி இல்லாதவர்களாக இந்த உம்மத்து இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற கசப்பான உண்மையை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வாங்க. அல்லாஹ் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகளிடத்தில், உம்மத்தே முஹம்மதியாவில் எல்லா நபர்களையும் வெளியேற்றி அவங்கள சொர்க்கத்துக்கு உள்ள அனுப்புங்க. போய் மலக்குகள் நரகத்தில் போய் பார்ப்பாங்களாம். போய் பார்த்த உடனே அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லுவாங்களே, யா அல்லாஹ், காஃபிர்கள் முஸ்லிம்கள் என்று யார் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாத்த பார்த்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் யார், காஃபிர்கள் யார் என்று எங்களால் பிரித்து அறிய முடியவில்லை என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். அல்லாஹ் சொல்லுவா, நீங்க நரகத்தில் மீண்டும் போய் பாருங்க, 7 உறுப்புகள் யாருடைய உடலில் எரியவில்லையோ அவர்கள்தான் முஃமின்கள், முஸ்லிம்கள், அவர்களை வெளியேற்றி கொண்டு வந்துருங்க. ஏனென்றால் யார் யாரெல்லாம் சஜதா செய்கிற பொழுது 7 உறுப்புகள் பூமியில் படுகிறது, அந்த சஜதாவினுடைய 7 உறுப்புகளை நரக நெருப்பிற்கு நான் ஹராமாக்கி இருக்கிறேன். அதனால் யாருடைய 7 உறுப்புகள் எரியாமல் நரகத்தினுடைய நெருப்பு கரிக்காமல் இருக்கிறதோ அவர்களை நீங்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றி சுவர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாளை முஃமின்கள், முஸ்லிம்கள் என்பதற்கான அடையாளமே தொழுகைதான். இன்றைக்கு நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய முகவரியை, நம்முடைய விலாசத்தை இன்றைக்கு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது வருத்தமான ஒரு செய்தி. நம்மில் பலரிடத்தில் தொழுகை இல்லை. நம்மில் பலர் பல வக்துகளை தொழாமலே இருக்கிறோம். என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையில் நமக்கும் காஃபிருக்குமான வித்தியாசமே தொழுகை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து கேட்டாங்க, பிலாலே, சுவர்க்கத்தில் உங்களுடைய காலடி சப்தத்தை நான் கேட்டேன், என்ன காரணம்? நாயகமே, எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒழு முறிகிறதோ ஒழு செய்துவிட்டு 2 ரக்காயத்தை மட்டும் நான் தொழுவேன். 2 ரக்காயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன? சுவர்க்கத்தில் காலடி சப்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்க செய்கிறான். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா, கண் தெரியாத சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டாங்க, நாயகமே, பள்ளி வாசலுக்கு வர சிரமமா இருக்குது, வீட்டிலேயே நான் தொழுதுகிட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே நீங்க தொழுவுங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. ஓடோடி வருகிறார். மீண்டும் அழைச்சி கேட்டாங்க, பாங்கு சொல்கிற சத்தம் கேட்கிறதா? ஆமாம் நாயகமே. அப்படி என்றால் கட்டாயமாக நீங்கள் பள்ளிவாசலுக்குத்தான் வர வேண்டும். பாங்கினுடைய சத்தம் நம்முடைய காதுகளுக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.
ஆனால் பள்ளி வாசலுக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த ஈமானிய உணர்வு இல்லை என்றால் எந்த அளவிற்கு நாம் ஈமானில் பின்தங்கி இருக்கிறோம், இஸ்லாத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்ப ஃபஜர் தொழுகை முடிச்சாலும் சஹாபிகளை பார்த்து கேட்பாங்க, இன்னைக்கு யாராவது கனவு கண்டீர்களா? அந்த கனவை கேட்டு அதற்கான விளக்கத்தை சொல்லுவார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சஹாபியும் சொன்னாங்க, நாயகமே நாங்கள் கனவு காணவில்லை, எல்லா சஹாபியும் கனவு காணலன்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் இன்று இரவு நான் ஒரு கனவை கண்டேன், அதை குறித்து உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லித் தருகிறேன். ஒரு கனவை கண்டேன், அந்த கனவில் நான் சுவர்க்கத்தில் இருப்பதைப் போல கண்டேன். சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கண்டேன். மலக்குகளிடத்தில் கேட்டேன், இந்த மாளிகை யாருக்குரியது என்று. நாயகமே, உங்களின் சஹாபிகளில் உங்களின் தோழரில் ஒருவர் இருக்கிறார், அவருக்குத்தான் இந்த மாளிகையை அல்லாஹ் சுவர்க்கத்தில் தயார் செய்து வைத்திருக்கிறார். அவர் யார் என்று கேட்டபொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா என்று அந்த சுவனத்தினுடைய காவலாளி எனக்கு பதில் சொன்னார். இந்த சுவனத்தை, இந்த மாளிகையை அவர் பெறுவதற்கான தகுதி என்ன என்று கேட்டபொழுது, நாயகமே, எப்பொழுதெல்லாம் பள்ளி வாசலுக்கு உள்ளே தொழுகைக்காக வேண்டி வருகிறாரோ, தஹிய்யத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதிற்கான காணிக்கை என்று 2 ரக்காயத்தை அவர் தொழுது விடுகிறார். அவருக்காக வேண்டி அல்லாஹ் இந்த சுவர்க்கத்தில் இந்த மாளிகையை தருவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறான் என்று சுவர்க்கத்தில் அந்த மாளிகையை பெறுவதற்கு அவர் இரவு முழுக்க குர்ஆன் ஓதல, இரவு முழுக்க தொழுகல, வருடம் முழுக்க நோன்பு வைக்கவில்லை. அவருக்கான 2 ரக்காயத்து அந்த சுவர்க்கத்தினுடைய மாளிகையை பெற்றுத் தருகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மில் பலர் தொழுகையின் விஷயத்தில் எந்த அளவிற்கு கவனக்குறைவோடு இருக்கிறோம். தொழுகையை அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ் அன்பளிப்பாக தரவில்லை, சுவர்க்கத்திற்கு அழைத்து, வானத்திற்கு அல்லாஹ் அழைத்து, அரிசிற்கு அல்லாஹ் அழைத்து, அன்னலாருக்கு இந்த தொழுகையை இந்த உம்மத்திற்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறார். தொழுகைதான் நம்முடைய முகவரி, தொழுகைதான் நம்முடைய அடையாளம், தொழுகைதான் நம்முடைய விலாசம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நம்மை தொலை வைப்பதற்கு முன்னால் நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த வாசகங்களை நாம் பல ஆயிரம் தடவைகள் படித்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய உள்ளத்தில் தொழ வேண்டும் என்ற அந்த உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் அல்லாஹ்வுடைய கடமைகளை பரிபூர்ணமாக செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்று வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.